Hey guys, thank you for supporting and subscribing. Get ready with me for Ramadan Plus. நம்ம வேலைங்களை எப்படி ரொம்ப ஈஸியா அண்ட் சிம்பிளா செஞ்சு வச்சுக்கிறதுக்கான ஐடியாஸ், ஒர்க்கிங் லேடிஸ், ஸ்டடீஸ்க்காக அப்ராட்ல தங்கிக்கிட்டு இருக்க கேர்ள்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஐடியா பிளஸ் ஒரு சில ஆரோக்கியமான ஐடியாஸோட இந்த பார்ட் 1 வீடியோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வெல்கம் டு லண்டன் தமிழ் கிச்சன். ரம்ஜான்னாலே டேட்ஸ் தான். இது நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த நான் திருப்பியும் ரிமைண்ட் பண்றேன். பேரீச்சப்பழத்தை நம்ம வெறுமனே சாப்பிடாம நமக்கு பிடிச்சமான நட்ஸ், பாதாம், முந்திரி வைக்கணும்லாம் கிடையாது. ஏழைக்கேத்த எள்ளூருண்டா, பொட்டுக்கடலை, வேர்க்கடலையுமே நிறைய ஹை ப்ரோட்டீன்லாம் இருக்கு. பேரீச்சப்பழத்தோட விதைகள்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரியான நட்ஸுங்களை நமக்கு டைம் கிடைக்கும் போது உள்ள வச்சுட்டோம்னா பேரீச்சப்பழத்துல இருக்கிற இரும்பு சத்து பிளஸ் நட்ஸ்ல இருக்கிற ஹை ப்ரோட்டீன் சத்து எல்லாமே நமக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு திருப்தி இருக்கும். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேரீச்ச பழத்து கூட இந்த மாதிரி ஒரு நட்ஸை வச்சு நம்ம கொடுத்து அனுப்பலாம். கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இஃப்தார்ல நோன்பு திறக்கிறதுக்கு நம்ம சாதாரண தண்ணி குடிக்கிறத விட உங்களுக்கு ஜம்சம் தண்ணியோட அவைலபிலிட்டி கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா ஜம்சம் தண்ணியை வச்சு நோன்பு திறங்க. அடுத்து என்ன மாதிரியான ஒரு டீ லவர், நோன்பு திறந்து முடிச்ச உடனே கண்டிப்பா டீ குடிக்கணும் அப்படின்றவங்களுக்கான ஒரு சூப்பர் ரெசிபி இது. சுக்க நல்லா அரைச்சி எங்க மாமியார் பவுடர் பண்ணி டப்பால கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. நீங்க எந்த டீ தூள் யூஸ் பண்றீங்களோ அந்த டீ தூள் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுப்பொடியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 7 to 8 அளவுக்கு ஏலக்காவை மிக்சியில ஒன்னு பாதியா அரைச்சு அதையுமே இந்த பொடி கூட நம்ம சேர்த்துக்கலாம். அம்புட்டு தான். இப்ப இவன் எல்லாத்தையும் நல்லா ஒன்னு சேர கலந்து எடுத்தோம்னா உங்களோட டீ தூள் அந்த அளவுக்கு மனமாவும் ருசியாவும் இருக்கும். ட்ரஸ்ட் மீ, எங்க வீட்டு டீக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவிங்ஸ் இருக்காங்க. கண்டிப்பா இந்த டிப்பை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா டைமுமே நம்ம இஞ்சில இருந்து தோல் நீக்கி அதை இடிச்சு டீ போட்டுக்கிட்டு இருக்க முடியாது. இந்த டிப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு டீ சூப்பரா இருக்கும். அடுத்து கிட்ஸ் ஸ்பெஷல் பேன் கேக் அண்ட் கஞ்சி ப்ரீமிக்ஸ் ரெசிபி. 2 ரெசிபிக்காக நான் 2 கப் ஓட்ஸ் ஒன்னாவே போட்டு ஆட் பண்ணி வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன். அந்த ஓட்ஸ் கூட அப்படியே ஒரு 2 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா லைட்டா வறுத்துக்கலாம். ஓட்ஸ் ரொம்ப வறுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஓட்ஸ்ல அந்த சூடு ஏறுனா போதும். இப்ப இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப இதை நம்ம எடுத்து ஓரமா ஆற வச்சிடலாம். ஆறுன ஓட்ஸ்ல இருந்து சரியா 1 கப் அளவுக்கு எடுத்து மிக்சர் ஜார்ல நம்ம சேர்த்துக்கலாம். இனிப்புக்காக நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு பனக்கல்கண்டு ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட எந்த அளவுல ஓட்ஸ் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு ராகி ஆட் பண்ணிட்டு அது கூட ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டையும் ஆட் பண்ணிட்டு மிக்சர்ல நல்லா ஒரு ஓட்டி எடுத்தோம்னா நம்மளோட ஓட்ஸ் ராகி ப்ரீமிக்ஸ் பேன் கேக் ரெடி ஆயிரும். இது அப்படியே நம்ம ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 month to 2 month வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு இந்த பேன் கேக் ப்ரீமிக்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழைப்பழம், பால், முட்டை சேர்த்தாலே சூப்பரா பேன் கேக் ரெடி ஆயிரும். கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. அடுத்து கஞ்சி செய்யறதுக்காக ஒரு 3/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி, ஒரு 4 ஏலக்காவையும் அது கூட சேர்த்து நல்லா ஜவ்வரிசியும் ஏலக்காவும் நல்லா மனம் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி நல்லா சூடேறி வறுபட்டுருச்சு. இப்ப இதை எடுத்து நம்ம ஆறுறதுக்காக வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் வறுத்து வச்சிருக்க ஜவ்வரிசி ஏலக்காவை மிக்சர் ஜார்ல சேர்த்துட்டு ஒரு 3/4 கப் அளவுக்கு பனக்கல்கண்டு அதையும் அவன் கூட சேர்த்துட்டேன். நம்ம வறுத்து ஆற வச்சிருக்கிறோம் இல்லையா ஓட்ஸ், அதையும் சேர்த்து இப்போ நல்லா ஒரு பவுடர் பண்ணி எடுத்து வச்சோம்னா நம்மளோட ஜவ்வரிசி ஓட்ஸ் கஞ்சி சூப்பராக ரெடி ஆயிருச்சு. நோன்பு நேரத்தில் மலச்சிக்கல் அதிகமாகவே வரும். இந்த மாதிரியான ஓட்ஸ் எல்லாம் ஹை ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால அந்த மலச்சிக்கலுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லை, ஜவ்வரிசி வாய் புண்ணு, வயிற்று புண்ணுக்கெல்லாம் நல்லது. ஓட்ஸ் ஜவ்வரிசி கஞ்சியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஓட்ஸ் ராகி ப்ரீமிக்ஸுமே கண்டிப்பாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கிட்ஸுக்காக. இந்த ரெசிபி ஒரு மல்டிகிரெயின் ஆட்டா 2 கிலோ அளவுக்கு ஆட்டா காலி ஆயிருச்சு. வாங்கி டப்பால நம்ம ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதுல இருந்து ஒரு 4 கப் அளவுக்கு நான் ஆட்டா எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்க 4 கப்புன்றது கரெக்டா 1 கிலோ வரும். இப்போ நான் 2 சீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒன்று ஃபிளாக்ஸ் சீட் எடுத்திருக்கேன், இன்னொன்று லின் சீடு எடுத்திருக்கேன். இந்த 2 சீட்ல இருந்து நான் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஆல்ரெடி இதை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதை இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இசாப் கல் எடுத்துக்கிறேன். அதுல இருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த ஆட்டா கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுல ரொம்பவே நார் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு. இதுதான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. உங்களுக்கு முடிஞ்சிச்சுன்னா கொண்டக்கடலை பவுடர், சோயா பவுடர் கூட நம்ம ஆட்டா கூட அரைச்சு வச்சு யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா இந்த மல்டிகிரெயின் ஆட்டாவையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
சப்பாத்தியோட டேஸ்ட்ல பெருசா எந்த டிஃபரன்ஸும் தெரியாது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டது வந்து ஐசிங் சுகர். நார்மல் டேஸை விட நம்ம நோன்பு நேரத்துல சர்பத், ரோஸ் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே குடிப்போம். அந்த மாதிரியான டைம்ல சுகர் கரைய வந்து ரொம்பவே லேட் ஆகும். ஸோ ஒரு 3 to 4 கப் அளவுக்கு சுகரை எடுத்து பவுடர் பண்ணி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம டேங்கோ வேற ஏதாவது கரைக்கும் போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம செஞ்சு வச்சிட்டு இருக்கிறது என்னன்னா பஜ்ஜி போண்டா மிக்ஸ். இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இதை கண்டிப்பா வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ரம்ஜானுக்கு மட்டும் இல்லை, இதை வந்து நம்ம இந்த ப்ரீமிக்ஸை வந்து நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டுக்கு யாராச்சும் சடனா ஒரு கெஸ்ட் வராங்க அப்படின்னா உருளைக்கிழங்க எடுத்தோமா பிச்சோமா இதுக்குள்ள போட்டோமா மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி போட்டு கொடுத்துடலாம். இந்த ஃபுட் ப்ராசஸர்ல நான் 4 கப் அளவுக்கு வந்து கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 ராகி மாவு, 1/4 கப் கம்பு மாவு. வீடியோ எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியல. அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச நார்மல் சில்லி பவுடர், ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். உங்களுக்கு ஓமம் வேணும்னாலும் நீங்க கொஞ்சமா கசக்கி சேர்த்துக்கலாம். நான் வந்து ஆட் பண்ணலாம். அது கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். இது எல்லாமே வந்து நம்ம ஒரு பவுல்ல ஆட் பண்ணி கூட மிக்ஸ் பண்ணலாம். மிக்சிலயோ ஃபுட் ப்ராசஸர்லயோ போட்டு அடிச்சோம் அப்படின்னா எல்லாமே ஒரே மாதிரியா மிக்ஸ் வரும். அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி அடிச்சு எடுத்திருக்கேன். நான் இதுல பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா ஒரு 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடாவும் சேர்த்து நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இவன் எல்லாத்தையும் ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல நான் போட்டு வச்சுக்கிறேன். இதை கிலோ கணக்குல மெஷர்மெண்ட் சொல்லணும் அப்படின்னா 1 கிலோ கடலை மாவுக்கு 1/4 கிலோ வந்து அரிசி மாவு. அதுதான் நார்மலா இருக்கிற மெஷர்மெண்ட். இதுல ராகி மாவோ கம்பு மாவோ சேர்க்கறனால டேஸ்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வருமானு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஒரு பெரிய மை அதுல ஒரு சின்ன குயின்னு சொல்ற மாதிரி 1 கிலோ அளவுக்கு கடலை மாவுல ஒரு 1/4 கப் ராகி கம்பு சேர்க்கறனால பெரிய ஒரு டிஃபரன்ஸும் இருக்காது. நோம்பெல்லாம் வச்சுக்கிட்டு நமக்கு உப்பெல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ உப்பு காரம்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சின்னதா வந்து கொஞ்சமா எடுத்து லைட்டா வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு டெஸ்டிங்கை போட்டு கூட குறைச்சு தேவையான உப்பு காரம்லாம் சேர்த்துக்கலாம். இதுல பேக்கிங் சோடாலாம் சேர்க்காதனால ஒரு ஜிப்லாக் பேக்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 5 months வரைக்கும் வைக்கலாம். நல்லாவே இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம என்ன செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரம்ஜான் மந்த்துக்கு மட்டுமே எக்ஸ்க்ளூசிவா உண்டான கடல் பாசி அகர் அகர். இந்த சைனா கிராஸ்ன்னு சொல்ற அகர் அகர் இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸா இருக்கும். இதை வந்து நம்ம சிசரை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி இதை நல்லா வந்து ஒரு ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இது பாலோடைய தண்ணியோடைய நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைப்ஸை போட்டு காய்ச்சும் போது அது ரொம்ப டைம் எடுக்கும். இந்த மாதிரி பவுடரா நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கிட்டோம். ஒரு டேபிள் ஸ்பூன் பவுடர் எடுத்து போட்டோம் அப்படின்னா வேலை வந்து ஈஸியா முடிஞ்சிரும். 100 ml தண்ணினா 1 கிராம் அளவுக்கு அகர் அகர் பவுடரை சேர்க்கணும். அதுவே 1/2 லிட்டர் அப்படின்றப்போ 5 கிராம் அகர் அகர் பவுடர் சேர்க்கணும். 5 கிராம் அப்படின்றது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கணக்கு வரும். இந்த செப்பரேட்டர் பாக்ஸ்ல ஒரு சைடு ஃபுல்லா சியா சீட்ஸ், அதுக்கப்புறம் அகர் அகர் அரைச்ச பவுடர், இப்ப பாதாம் பிசின். அடுத்து நம்மளுக்கு வேணும்னா பாதாம் பிசினையும் மிக்சியில போட்டு அடிச்சு பவுடரா வச்சுக்கலாம். எனக்கு அந்த பாதாம் பிசின் பவுடர் செட் ஆகல. ஸோ நான் இந்த நோம்புக்கு தேவையான ஒரு 1/2 டப்பா அளவுக்கு மட்டும் பாதாம் பிசினா அப்படியே முழுசாவே அந்த டப்பால சேர்த்து இன்னொரு டப்பால ஹலீம் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை தமிழ்ல சாலியா விதைகள்னு சொல்லுவாங்க. இது கர்ப்பப்பைக்கு வந்து ரொம்பவே நல்லது. இந்த மாதிரியான ஒரு 4 ஐட்டங்களையும் நான் வந்து நோம்புக்காக எடுத்து வச்சுக்கிறேன். சீட்ஸ்க்கு பதில் நீங்க சப்சா சீட்ஸும் யூஸ் பண்ணலாம். நாங்க குளிர் அப்படின்றனால சப்ஜா சீட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டேன். இந்த இசாப்களையுமே நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். நம்ம அடிக்கிற ஸ்மூத்தியில 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நோம்பு நேரத்துல அடிச்சு கொடுக்கறதுக்காக. மலச்சிக்கலுக்கு இசாப்கள் ரொம்பவே யூஸ் பண்ணும். அது கூட ரோஸ் குல்கண்ட் எடுத்து வச்சிருக்கேன். பனக்கல்கண்டும் எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை கம்மி பண்ணிட்டு பனக்கல்கண்டு கருப்பட்டின்னு யூஸ் பண்ண பார்க்கலாம். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டது வந்து பாதாமை வந்து திருவி எடுத்து ஒரு டப்பால போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். மனசுல நினைக்கலாம் என்னம்மா இதெல்லாம் ஒரு வேலையா, இதை கூட நம்ம செஞ்சு வச்சுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி. பட் இந்த மாதிரியான சின்ன வேலை தான் வந்து நமக்கு வந்து ரொம்பவே வந்து டைம் எடுக்கும். இந்த மாதிரியான குட்டி கிரேட்டர் மிஷின் இருந்துச்சுன்னா அதுல திருவி எடுத்துக்கலாம். இல்லைன்னா எல்லாத்த விட சிம்பிள் மிக்சியில போட்டு ஒரே ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்து டப்பால போட்டு நம்ம வச்சுக்கலாம். மிக்சியில பல்ஸ் மோட்ல அன்ஈவன் சைஸ்ல வரும்னு நினைச்சோம்னா கத்திய வச்சு கூட ஒரே மாதிரியா திருவி வச்சுக்கலாம். பட் நோம்பெல்லாம் வச்சுட்டு டெசர்ட் புட்டிங் ஏதாவது செய்யும் போது இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதை ஃப்ரிட்ஜு டோர்லேயே வந்து நம்ம ஒரு 2 to 3 months வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தமிழில் கீர்த்தி பெருசு மூர்த்தி சிறுசுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அண்ட் ஹேண்டியாகவே இருக்கும். அடுத்து வந்து காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப ஹேண்டியாக இருக்கிற ஓவர் நைட்ஸ் ஓட்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாக்ஸில் வந்து ஓட்ஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த பாக்ஸில் இதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அந்த பாக்ஸில் இருந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஓட்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சியா சீட்ஸை ஆட் பண்ணிக்கலாம்.
ஓட்ஸ் அண்ட் சியா சீட்ஸ் ரெண்டுலேயுமே அதிகமான நாறு சக்தி இருக்குது. ஓட்ஸில் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்கான தன்மை இருக்குது. சியா சீட்ஸில் ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறனால இது உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது. அடுத்து வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஹலீம் சீட்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து 12 மில்லிகிராம் அளவுக்கு அயன் சத்து இருக்கு. கால்சியம் அதிகமாக இருக்கிறனால போன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணும். ப்ளஸ் லேடிஸ்க்கு கர்ப்பப்பைக்கு ரொம்பவே நல்லது. அவன் கூட அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இசப்கல் ஆட் பண்ணியிருக்கா. இதுலேயுமே அதிகமான நார்ச்சத்து இருக்குது. கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. கெட்ட கொலஸ்ட்ராலை ரொம்ப கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த இசப்கல். அவன் கூட அப்படியே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பம்கின் சீட்ஸும் ஆட் பண்ணியிருக்கு. சன்ஃப்ளவர் சீட்ஸில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. ஹார்ட் ஹெல்த்துக்கு, ஸ்கின்னுக்கு, போனுக்கு ரொம்பவே நல்லது. பம்கின் சீட்ஸில் மெக்னீஷியம், ஜிங்க், புரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்குது. அதுவுமே ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அப்படியே அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ளாக்ஸ் சீடும் லின் சீடும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஹேருக்கு ரொம்ப நல்லது. பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணி ஹார்மோனல் இம்பேலன்ஸ்க்கெல்லாம் ரொம்பவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ சீட்ஸ் எல்லாம் எங்களுக்கு கிடைக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஓட்ஸ் எல்லாருக்குமே கிடைக்கும். அது கூட வந்து பாதாம், காஞ்ச திராட்சை, பேரிச்சப்பழம் இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டு தூங்க போகும்போது இதுலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து பாலை போட்டு ஊற வச்சு காலையில் எந்திரிச்சு பழங்களை போட்டு டாப்பிங் பண்ணி சாப்பிட்டோன்னா அந்த அளவுக்கு வந்து சத்து அதிகமாகவே கிடைக்கும். டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒர்க்கிங் லேடிஸ்க்கெல்லாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். நம்ம வீட்டிலலாம் சஹருக்கே ஓவர் நைட் ஓட்ஸ் தான். அடுத்து வந்து மில்லட் நோம்பு கஞ்சி ப்ரீமிக்ஸ். ஒரு 1/2 கப் அளவுக்கு பாசி பருப்பை எடுத்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு அரிசியை நீங்கள் எந்த அரிசி நோம்பு கஞ்சிக்கு யூஸ் பண்ணுவீங்களோ அந்த அரிசி எடுத்துக்கோங்க. அதை வந்து நான் மிக்சியில் போட்டு பல்ஸ் மோடில் ரவை உடைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எந்த டப்பாவில் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ண போகிறோமோ அந்த டப்பாவில் உடைச்சி வச்ச அரிசியை ஃபர்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கூட அப்படியே 1 கப் அளவுக்கு கழுவி சுத்தம் செஞ்சு நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்ட திணை. இது திணை பச்சையாவே அப்படியே வந்து நம்ம அந்த மில்லட் டப்பாக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். அரிசியோட நல்லா காய வைக்க வசதி இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், நம்ம ஆற வச்சிருக்க 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பையும் இது கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட மில்லட்ஸ் நோம்பு கஞ்சி சூப்பராகவே ரெடி ஆயிரும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதை வச்சு கஞ்சி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் வந்து அப்லோட் பண்ணுறேன். அடுத்து நம்ம செஞ்சு வச்சுக்க போகிற ரெசிபி என்னன்னா பிரியாணி மசாலா. என்னோட வெர்ஷன் ஆஃப் பிரியாணி மசாலா இதுதான். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து பட்டை எடுத்துக்கிறேன். அது கூட அப்படியே 1/2 கைப்பிடி அளவுக்கு வந்து ஏலக்காய், 1/4 கைப்பிடி அளவுக்கு கிராம்பு. நிறைய பேர் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஏலக்காவும் கிராம்பு எடுத்துப்பாங்க. பட் நான் இந்த மெத்தடை தான் ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் அந்த மெத்தட்லேயே உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த ஒரு மசாலா பிரியாணிலேருந்து ஆரம்பிச்சு வெஜ்ஜு குருமா வரைக்கும் செம்ம ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கிராம் கணக்கில் சொல்லணும்னா 100 கிராம் அளவுக்கு பட்டை எடுத்தோம்னா 50 கிராம் அளவுக்கு ஏலக்காய், 25 to 30 கிராம் அளவுக்கு வந்து கிராம்பு, ஒரு ஃபுல் கைப்பிடி அளவுக்கு பட்டை, ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு ஏலக்காய், குஷ்டம் வந்த மாதிரி குட்டி கைப்பிடி அளவுக்கு கிராம்பு தான் கரெக்டான மெஷர்மெண்ட். ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல அதிகமா கேட்டது வந்து இந்த பிரியாணி மசாலா ரெசிபி. அதனாலதான் இவ்வளவு டீடைலா சொல்லியிருக்கேன். ஒரு கடாயை ஹீட் பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மசாலா எல்லாம் அப்படியே சேர்த்து ரொம்ப வறுக்கணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் வந்து அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்கால சூடு ஏறுனா போதும். சூடு இருக்கும் போதே அப்படியே மிக்சர் ஜார்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அரைச்சு எடுத்தோம்னா நம்மளோட பிரியாணி மசாலா சூப்பர் ஃபிளேவரா ரெடி ஆயிரும். நான் அரைச்ச இந்த மெஷர்மெண்ட் எனக்கு 1 மந்த் அளவுக்கு வந்து தாராளமாக வரும். இதை விட நீங்கள் பல்க் குவான்டிட்டி அரைக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு தேவைப்படுறத மட்டும் டெய்லி யூஸ்க்காக ஒரு கிச்சன் பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ அந்த வாசனை வந்து நமக்கு கடைசி வரைக்கும் ரீடைன் ஆகும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் பிரியாணி மசாலா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம மந்த்லி ப்ரிப்பரேஷனில் செஞ்சு வச்சுக்கிட்டது சீரக பொடி. சீரக பொடி கூடவாமா எங்களுக்கு தெரியாது அப்படிலாம் யோசிக்க வேணாம். ஜஸ்ட் வந்து இதை வந்து ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷன் பார்க்கும் போது ஓகே இது கூட நம்ம செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு தோன்றதுக்காக தான் இதை வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். சீரகத்தை லைட்டா சூடு வர வரைக்கும் வறுத்துட்டு சூடு இருக்கும் போதே மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்தோம்னா நம்மளோட சீரக பொடி ரெடி ஆயிரும். பல்கா ஏதாவது வறுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஸ்வீட்ஸுக்கான ஐட்டம்லாம் ரெடி பண்றீங்க, பேன் கேக் மிக்ஸ், ப்ரீ மிக்ஸ்லாம் ரெடி பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் அதை வறுத்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்டா மசாலா ஐட்டம்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அன்னைக்கு பல்கா வறுத்து அரைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி எல்லாமே வறுத்து எடுத்து அரைச்சு வச்சாச்சு. அடுத்து இந்த வெதருக்கு த மஸ்டா தேவையான சுக்குமல்லி பவுடர். ஒரு பேனை நல்லா சூடு பண்ணி 1 கப் அளவுக்கு மல்லி விதையோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இந்த வீடியோவில் பார்க்கும் போது வேக வேகமாக வறுக்கிற மாதிரி இருக்கும். குறைஞ்சது ஒரு 8 to 10 நிமிஷமாச்சும் ஆகும் மல்லி நல்லா வறுபட்டு வரதுக்கு.
வறுத்தெடுத்த மல்லியை அப்படியே நான் மிக்சர் ஜார்லயே டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கிறேன். இப்போ அதே பேன்லயே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 8 ஏலக்காவையும் சேர்த்து நல்லா வந்து மிளகும் ஏலக்காவும் நல்லா வறுபட்டு வர அளவுக்கு நல்லா அது நல்லா ஆறுறதுக்காக ஓரமா வச்சிடலாம். முழு சுக்கு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை இடிச்சு லைட்டா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சுக்கு பவுடரை நான் ஊர்ல இருந்தே எடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ அதுல இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடியும் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வறுத்து ஓரமாக எடுத்து வச்சிருந்த மிளகும் ஏலக்காவும் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அதையுமே இந்த மிக்சர் ஜார் கூட சேர்த்து மிளகு, மல்லி, சுக்கு எல்லாத்தையுமே ஆற விட்டு அரைச்சு எடுத்தோம்னா நம்மளோட சுக்கு மல்லி காஃபி பவுடர் சூப்பராகவே ரெடி ஆயிருச்சு. அப்படியே ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னர்ல மூடி வச்சோன்னா 2 months to 3 months வரைக்கும் நல்லா இருக்கும். இந்த வெதருக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னதான் நம்ம சுக்கு மல்லி காஃபி, இஞ்சி டீ அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் ஆரோக்கியமான வாழ்க்கையை நோக்கி நகரும் போது இந்த மாதிரியான ஹெர்பல் டீ குடிக்கிறதுமே ரொம்ப நல்லது. லாஸ்ட் ஒரு 3 வருஷமா இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ இந்தியாவுக்கு போனாலும் இந்த ஆவாரம் பூவை கண்டிப்பா வாங்கிட்டு வந்து ஒரு டப்பா ஃபுல்லா அடைச்சு எடுத்து வச்சுப்பேன். அது கூட அப்படியே அமேசான்ல ஒரு சங்கு பூவையும் ஆர்டர் போட்டு எடுத்துட்டு வந்துடுவேன். இந்த சங்கு பூ, ஆவாரம் பூ, ரோஸ் பெட்டல்ஸ் இது எல்லாத்துலயுமே நம்ம டீ போடலாம். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ், இதை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூடிய சீக்கிரம் ஷார்ட்ஸ்ல அப்டேட் பண்றேன். அடுத்து என்னடா யோகர்ட் வாலியோட காட்டுறேன்னு யோசிக்க வேணாம். இந்தியாலையும் சரி இங்கேயும் சரி நிறைய பேர் வந்து தயிரை வந்து உர ஊத்தி யூஸ் பண்றாங்க. பட் எனக்கு இந்த தயிருமே வந்து நல்லா திக்காவே கிடைக்கிறனால நம்ம பாலை காய்ச்சி உர ஊத்தி ஃபெர்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கான வேலையே கிடையாது. இதையே ரெகுலரா யூஸ் பண்ணிப்போம். மற்ற நாள்களை விட நோன்பு நேரத்துல தயிர் வந்து நம்ம அதிகமாவே எடுத்துப்போம். இதுல ப்ரோபயோட்டிக் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ராட்ல இருக்கீங்க, உங்களுக்கு கெஃபீர் அப்படி கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பா தயிருக்கு பதில் கெஃபீரை வந்து சப்ஸ்டியூட்டா யூஸ் பண்ணுங்க. கட் ஹெல்த்னு சொல்ற குடல் ஆரோக்கியத்துக்கு வந்து அவ்வளோவே நல்லது. கண்டிப்பா வந்து உங்களுக்கு கெஃபீரோட அவைலபிலிட்டி இருந்துச்சு அப்படின்னா இதை வாங்கி வந்து யூஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் சாப்பிடும் போது பிடிக்காது, அப்புறம் சாப்பிட பிடிக்கும். நார்மல் தயிரோ கெஃபீரோ கண்டிப்பா உங்க டே டு டே ஃபுட்ல இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன, ஜஸ்ட் வந்து மசாலா ஜாமான், பல்சஸ் எல்லாமே வந்து ரீஃபில் பண்றது தான். வெள்ளை கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை, ராஜ்மா, பச்சை பயிறு, பாசி பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டப்பாவுமே காலி ஆயிருச்சு. கழுவி எல்லாத்தையுமே வந்து ரீஃபில் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. யூகேயை பொறுத்த வரைக்கும் கிலோ அதிகமாக பிரைஸ் வந்து கம்மியாகும். பட் எங்க ஃபேமிலிக்கு 2 கிலோ குறைஞ்சது 2 மாசத்துக்கு மோர் தென் இனஃபா இருக்கும். வெள்ளை கொண்டக்கடலை வந்து அதிகமா யூஸ் பண்ணுவோம் அப்படின்றனால ஒரு 4 கிலோ வாளி வந்து அதை மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு வந்து கிச்சன்ல வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒர்க்கிங் லேடிஸா இருக்கீங்க, கை குழந்தைய வச்சிருக்கீங்க, சிங்கிள் மதரா இருக்கீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். டைமை வந்து அக்கார்டிங்கா பிளான் பண்ணி கொஞ்ச நேரத்தை மட்டும் நம்ம கிச்சன்ல இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மந்த் ஃபுல்லாவோ வீக் ஃபுல்லாவோ வந்து நமக்கு வேலை வந்து ரொம்பவே ஈஸியா வந்து முடியும். இதெல்லாம் நம்ம முன்னாடியே ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிச்சன்ல சமைக்கும் போது அவசரமா வந்து இது காலி ஆயிருச்சு அது காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம தேடிக்கிட்டு டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம். இதெல்லாம் காட்டுறதுக்கான மோட்டிவ் என்னன்னா நீங்களும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாம இதெல்லாம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. மோர் ஓவர் 10 நாள்ல ரம்ஜான் வேற வருது. சாவ போயில சங்கரா போடாம முன்னாடியே இதெல்லாம் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நோம்ப வந்து நம்ம ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். கண்டிப்பா இதுல ஏதாவது 1-2 டிப்ஸ் ஆச்சும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் அண்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். பார்ட் 2 வீடியோவுமே வருது. பேசிக் ஃப்ரீசிங் ஐட்டம்ஸ் மட்டும் எப்படி ஸ்டோர் பண்ணி சேவ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அதையுமே வந்து நாளைக்கு செக் பண்ணி பாருங்க. இதுல நான் கஸ்டர்ட் பவுடர் அந்த மாதிரி எல்லாம் எந்த வீடியோவுமே காட்டல. ஏன்னா நமக்கு இதெல்லாமே வந்து ஃப்ரெண்டு வீட்ல இருந்து ஒரு கிஃப்ட் ஹோப் இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். நன்றி.